நண்பர்களே வணக்கம். ஃபைனலாக நம்ம வீட்டில் நாலாவதாக ஒரு புது வண்டி வாங்கியாச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னோட மனைவிக்கு தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலரில் நம்ம வண்டி வாங்கியிருக்கோம். சுசுகி அக்சஸ் நம்ம வண்டி எடுத்திருக்கோம். சுசுகி அக்சஸ் பார்த்தீங்கன்னா 2024 நான் அந்த வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கம்முன்னு ராயல் என்ஃபீல்டு வாங்குறதுக்கு முன்னாடியே சுசுகி அக்சஸ் வாங்கணும்னு தான் நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா அக்சஸ் வாங்க முடியல, அதனால ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வாங்கியாச்சு. என்ன டிரான்ஸ்லேட் பண்ற சின்ன பசங்க வைக்கிறாங்க. சரி கொஞ்ச நேரம் இருப்பா. நம்ம அக்சஸ் பாத்தீங்கன்னா 4 வண்டி சூஸ் பண்ணி அதுல ஒரு வண்டி எடுக்கணும். ஃபைனலா அக்சஸ் நம்ம எடுத்துறோம். அவனுக்கு மைக் போட்டுறலாமா? நீ பேசு. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், கிளாப் பண்ணுங்க. அக்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன் இருந்தது. நிறைய கலர் ஆப்ஷன்ல நம்மளுக்கு இந்த ஐஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அப்பல இருந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஐஸ்கிரீன் நம்ம இப்ப நிறைய இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ்கிரீன் சூஸ் பண்ணாம அந்த அக்வா சில்வர்னு ஒரு கலர் இருக்கும், ப்ளூ கலர்ல, அது சூஸ் பண்ணோம். அது பார்க்க நல்லா இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருப்பா. அது பார்க்க நல்லா இருந்தாலும் இது அளவுக்கு ஆனா இல்ல அது. அதனால நம்ம இந்த அக்வா சில்வரை எடுத்திருக்கோம். வண்டி வந்து நல்லாவே இருக்கு. டிஎஃப்டி டிஸ்பிளேவோட நல்லாவே இருக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,33,000 ரூபாய் வருது. ஃபினான்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம், ஆனால் நம்ம அது ஃபினான்ஸ் ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு செகண்ட் ஒரு வண்டி எடுக்கிறோம், இல்லை பர்சனல் லோன் வந்து ப்ரைவேட்டில் எடுக்கிறோம், அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க. அதனால நம்ம வந்து இது ரெடி கேஷாகவே எடுத்துட்டோம். வண்டி நல்லாவே இருக்கு. ரொம்ப நாள் கனவு என்னோட மனைவிக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். உனக்கு இந்த வண்டி ஓட்ட எப்படி இருக்கு? ஓட்ட நல்லா தான் இருக்கு. யார வண்டி பிடிச்சிருக்கா? வண்டி பிடிச்சிருக்கு, கலரும் பிடிச்சிருக்கு, ஓட்டவும் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் பயமா இருந்தது, இப்போ ஓட்ட கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இன்னும் கத்துக்கணும். ஆனா இந்த வண்டி டெலிவரி எடுக்கும்போது சரி எப்படி இவங்க வண்டி புதுசா ஏற்கனவே ஓட்டியிருக்காங்க, அதனால புது வண்டியாச்சு டெலிவரி எடுக்கும்போது இவங்களை கொடுக்கலாமா இல்லை வேற வண்டி நம்ம எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் தள்ளியே போயிடுச்சு. அப்போ நல்லா கன்ஃபார்மாக கேட்டுட்டு ஓட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் டெலிவரிக்கு இவங்கள தான் கூப்பிட்டு போய் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்களே வண்டி எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். வண்டி நல்லாவே இருக்குங்க. வண்டி ஓட்ட மாட்டேன்னு சொன்னாங்க எல்லாம். பார்த்து சொல்ல ஓட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நல்லா வண்டி சூப்பரா ஓட்டிட்டேன். வண்டி நல்லாவே இருக்கு. இந்த வண்டி அக்சஸ்ல நல்லா இருக்கு. இந்த கலர் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அக்சஸ்ல இந்த கலர் எடுக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மேட் ஃபினிஷ்ல வர கலர் சூஸ் பண்றாங்க, ப்ளூ கலர். அதுவுமே நல்லா இருக்கு. ஆனா அழுக்குப்பட்டா அது இந்த அளவுக்கு நல்லாவே தெரியல. இது நல்லாவே இருக்கா இந்த கலர் முக்கியமா. அதுவே ஒரு லேடிஸ்க்கு எடுக்கிறதுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும். உனக்கு இந்த வண்டியோட கலர் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம ராயல் என்ஃபீல்டு ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் வெயிட் ஃப்ரீயா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. இந்த வண்டி எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ராயல் என்ஃபீல்டு பாத்தீங்கன்னா மைலேஜ் 30-35 தான் கொடுக்குறான். ஒன்றும் சரி வர மாதிரி தெரியல. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இது கொஞ்சம் ஓட்டு மட்டும் தான் இன்னொரு வண்டி எடுத்துருக்கோம். அது நம்ம என்னுடைய மனைவிக்கு பிடிச்ச மாதிரி அந்த வண்டி நம்ம எடுத்திருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா பழைய வண்டியோட இந்த ஹெட்லைட் பாத்தீங்கன்னா சின்னதா மாத்திருக்காங்க. இது நல்லாவே டிசைன் நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டெய்லி ரவுண்ட் போலாம். டெய்லி நாங்க ராயல் என்ஃபீல்ட் நிறுத்திட்டு டெலிவரி ஆன இன்னையோட 4 டேஸ் ஆகுது. இன்னையோட 4 டேஸா நிக்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஈவினிங்ல ஒரு அரை மணி நேரம் வருதா? ஆமா, இருந்தாலும் டெய்லி வண்டி எடுக்கிறோம்ல. வாக்கியாவும் பாத்துக்கணும். ஆனா இவன் பேச விட மாட்டாங்க. இன்னைக்கு என்ன ரொம்ப இல்ல சரிப்பா. பவனாதித்தன் வந்து ரொம்ப இன்னைக்கு ஆக்டிவா இருக்கான். நடக்க மாட்டான். அவனை பத்தி எல்லாம் இன்னொரு வீடியோல சொல்றோம். டபுள் டாலி பார்த்துட்டு எங்க ரெண்டு பேரையும் அடிக்கிறான், படப்படன்னு அடிக்கிறான். மேல வந்து அடி ஃபைட் தான். எப்படி ஜென்டில் பேரண்டிங்கா இருக்கணும்ன்றதெல்லாம் எங்க கிட்ட நாங்க சொல்றோம். ஜென்டில் பேரண்டிங்கா இருக்கிறதுக்கு நாங்க தான் எக்ஸாம்பிள்.
இல்லப்ப வண்டி பாத்தீங்கன்னா ஓவராலா நல்லா இருக்கு. நீங்க எடுக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஒரு நல்ல வண்டி தான் அது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் ஒன் மந்த் ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ